மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் நமக்கு மேக்ஸிமம் எல்லா டாபிக்ஸையும் லாஸ்ட் 2 கிளாஸஸில் கவர் பண்ணிட்டோம். ஒரே ஒரு டாபிக் பெண்டிங் இருக்குது. அது என்னன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம டென்சைல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம். இது என்னன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ். ஸோ நான் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல்ல எப்படி வருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு சாலிட்ல இருக்கக்கூடிய ஒரு சாலிட்ல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முக்கியமான காரணம். இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாலிடுக்கு நீங்க எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் கொடுக்கும் போது அந்த மாலிகூல்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ அந்த இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் வந்து என்ன பண்ணுது, அந்த சாலிட்ல இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் பாண்ட், ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்ட் அந்த மாலிகுலை வெளியே போக விடாம பிடிச்சி வைக்குது. ஸோ இந்த பிடிச்சி வைக்கிறதுனால தான் இந்த இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் அப்படி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று வருது. இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுது. ரைட்டா? இதை நம்ம பார்த்தோம். ஸோ எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் போது தான் அதுக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டான இன்டர்னல் ஃபோர்ஸ் வருது. தட் இன்டர்னல் ஃபோர்ஸ் காசஸ் தி ஸ்ட்ரெஸ். இப்போ தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மல் ஸ்ட்ரெஸ்ல எனக்கு ஒரு சாலிட் இருக்குது, ஒரு சாலிட் இருக்குது, நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. இப்போ இங்க ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி என்ன இருக்கும், இந்த சாலிடுக்குள்ள மாலிகூல்ஸ் இருக்கும். அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும், ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ரைட்டா? சரி. இப்போ எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த மாலிகூல்ஸ் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ரைட்டா இல்லையா? ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ ஒரு மெட்டீரியலுக்குன்னு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் எலாங்குவேஷன் இருக்கும். அதாவது எல்லா மெட்டீரியலையும், அது சாலிடாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் என்ன பேர், தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஹீட் பண்ணும்போது ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். நமக்கு தெரியும், ஏன்னா நான் ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணும்போது மாலிகுல்ஸோட கைனடிக் எனர்ஜி அதிகமாகுது. இந்த மாலிகுல்ஸோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜிக்கு தான் என்ன பேரு அப்படின்னா டெம்பரேச்சர்னு பேர். நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு மாலிகுல் ஹாட்டா இருக்கு, கோல்டா இருக்கு, டெம்பரேச்சர் அதிகமா இருக்குது அப்படின்னா அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் பயங்கரமா வைப்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மோர் வைப்ரேஷன் லீட்ஸ் டு மோர் எக்ஸ்பான்ஷன். ஸோ ரொம்ப சிம்பிள். நீ இங்க இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் பயங்கரமா வைப்ரேட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும், அது இந்த பாண்டை ஸ்ட்ரெச் பண்ணும். சரியா? இதுதான் சாலிட்லயும் நடக்குது, லிக்விட்லயும் நடக்குது, கேஸ்லயும் நடக்குது. சரியா? சாலிட்ல கொஞ்சம் மெதுவா நடக்கும், லிக்விட்ல கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும், கேஸ்ல ஈவன் ஃபாஸ்டா நடக்கும். ரைட்? அதுக்குள்ள நம்ம போக வேண்டியது இல்லை. ஸோ நான் ஹீட் கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். சரிப்பா, எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுது? அப்ப இங்க வந்து வித்தவுட் கிவிங் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஜஸ்ட் சப்ளையிங் ஹீட், வெறுமனே ஹீட்டை சப்ளை பண்றது மூலமா இருக்கக்கூடிய லென்த் சேஞ்ச் ஆகுது. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வருது, தெர்மல் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அதே தான், டெல்டா எல் பை எல் தான் ஸ்ட்ரெயின். பட் அந்த ஸ்ட்ரெயின் எதனால வருது, ஹீட்னால வருது. இப்போ என்னன்னா இந்த ஸ்ட்ரெயின் எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வழி இருக்குது. ஸோ எவ்வளவு தூரம் எலாங்குவேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டெல்டா எல் இருக்கு இல்லையா, எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும்? ஆப்வியஸா இது எல்லுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும், அதுல எந்த டவுட்டுமே வேணாம். ஏன்னா லென்த் அதிகமாகும் போது ஈஸியா எக்ஸ்பேண்ட் ஆகும், அதுல நமக்கு டவுட்டே தேவையில்லை. ஓகேயா? இது எல்லா இடத்துலையும் ஃபிட் ஆகும், டெல்டா இஸ் ப்ரொபோஷனல் டு எல். இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், டெம்பரேச்சர். ஸோ சேஞ்ச் இன் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். சரியா? யூஸ்வலாக நம்ம ஃபிசிக்ஸில் டைமை வந்து டீங்கிற லெட்டரில் சொல்கிறதுனால இங்கே தீட்டா அப்படிங்கிற லெட்டரை சில புக்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது டெம்பரேச்சர் சேஞ்ச்,
நாட் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் சேஞ்ச். ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல்ல ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், இந்த டெம்பரேச்சர் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகுது. சரியா? தட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் டெம்பரேச்சர் சேஞ்ச். அப்போ சேஞ்ச் இன் லென்த் எல்லுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும், அப்புறம் சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கும் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்போ ஈக்குவல் டு போட்டா யார் வருவா? எஸ், ஒரு கான்ஸ்டன்டா அறிமுகப்படுத்தணும். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் யாரு? எப்பவுமே இவன் ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்க ஸ்டீல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்டீலை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லென்த்ல எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஸ்டீலையே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல எடுத்துக்க முடியும். சரியா? அப்போ ஸ்டீல் என்ன மெட்டீரியல்? ஸ்டீல் அப்படிங்கிற மெட்டீரியல் ஒரு 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 30 டிகிரி செல்சியஸ்க்கு ரைஸ் ஆகும்போது, சரியா, அதோட லென்த் வந்து ஒரு 1 மீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்டீல் இருக்குது, அதோட லென்த் 1 மீட்டர், அதோட டெம்பரேச்சர் 20 ல இருந்து 30க்கு ரைஸ் ஆகும்போது எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது என்ன எக்ஸ்ட்ரா என்ன ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? ஆப்வியஸா ஓகே 10 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் சேஞ்ச், டெல்டா தீட்டா எவ்வளவு? 10 டிகிரி செல்சியஸ், ஃபைன். லென்த் எவ்வளவு? 1 மீட்டர், ஃபைன். அப்ப சேஞ்ச் இன் லென்த் இவங்க ரெண்டு பேருக்கும் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அது ஸ்டீலா இருந்தாலும் சரி, அலுமினியமா இருந்தாலும் சரி, எந்த மெட்டீரியலா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க. அப்போ கான்ஸ்டன்ட் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா இந்த மெட்டீரியலுக்குன்னு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஸ்டீல் வந்து டெம்பரேச்சர் சேஞ்சுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது? ஸ்டீல் டெம்பரேச்சர் சேஞ்சுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது? அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம். என்ன பேரு? ஆல்பா. இந்த ஆல்பா அப்படிங்கிறது யாருன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். யாரு? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ரைட்? So delta L is equal to alpha into L into delta theta. அப்ப ஸ்ட்ரெயின் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா டெல்டா எல் பை எல் பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா இன்ட்டு டெல்டா தீட்டான்னு வரும். ஸோ இந்த ஆல்பாவோட வேல்யூ ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல். ஃபைன். அப்போ ஒரு மெட்டீரியல் ஹீட் ஆகும்போது அதுல முதல்ல என்ன நடக்கும்? ஸ்ட்ரெயின் நடக்கும். சரி, நீங்க அந்த மெட்டீரியலை பிடிச்சி வைக்கல, சரியா? நீங்க என்ன பண்ற? பிடிச்சி வைக்கல அப்படின்னா அது பாட்டுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்ட்ரெஸ் இருக்குமா? if there is no restriction, okay, if there is no restriction for expansion, எக்ஸ்பான்ஷன் ஆகிறதுக்கு நீங்க எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனையோ அல்லது ரெசிஸ்டன்ஸையோ கொடுக்கல அப்படின்னா ஸ்ட்ரெஸ் எவ்வளவு? தெர்மல் ஸ்ட்ரெஸ் இருக்குமா? இருக்காது. தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஜீரோ. புரிஞ்சுக்கணும் இந்த இடத்த. நார்மலா முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே, வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அப்ப நீங்க இட்ஸ் லைக் ஒரு ஸ்ப்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ற மாதிரி. ஒரு ஸ்ப்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது என்ன பண்ணும்? ஆப்போசிட்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும், இன்டர்னல் ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகும். பட் இங்க நீங்க வந்து ஹீட் கொடுக்குறீங்க, ஹீட் கொடுக்கும்போது மாலிகுல் இட்செல்ஃப் அதுவே விரும்பி தான் என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏன்னா எனக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்குது, ஓகே எனக்கு இன்னும் நிறைய ஸ்பேஸ் தேவை, அதனால நான் விலகி போறேன்னு சொல்லிட்டு விலகி போகும். அப்போ ஒரு மாலிகுலோட எக்ஸ்பான்ஷனை நீங்க தடுக்காத வரைக்கும் அங்க ஸ்ட்ரெஸ் கிடையாது. எப்போ ஸ்ட்ரெஸ் வரும்? ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது. இப்போ இங்க பாருங்க, நான் இங்க இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா இது என்னன்னா இங்க பிக்ஸ்டு, இதுக்கு பேர் என்ன பேரு? பிக்ஸ்டு எண்ட். இது வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ எண்ட். ஒரு எண்ட் ஃப்ரீயா இருக்கிற பட்சத்துல பிரச்சனை இல்லை. இப்போ இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இப்போ இங்க லென்த் எல் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஹீட் சப்ளை பண்றீங்க, இப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ணும். ஓகே, அது இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு உள்ளாக ட்ரை பண்ணும், இந்த எக்ஸ்பான்ஷன் வர்றதுக்கு ட்ரை பண்ணும். பட் ரெண்டு சைடும் ஃபிக்ஸா இருக்கிறதுனால இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இங்க ஆக்ட் ஆகும். அப்போ இங்க தான் தெர்மல் ஸ்ட்ரெஸ் வரும். எப்போ தெர்மல் ஸ்ட்ரெஸ் வரும்? நீங்க எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கு அலோவ் பண்ணல அப்படின்னா. பட் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, அந்த மாலிகுல் வாண்ட்ஸ் டு எக்ஸ்பேண்ட், அந்த மாலிகுல் எக்ஸ்பேண்ட் ஆக விரும்புது, ஆனா நீங்க அலோவ் பண்ணல அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அந்த மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ் ஆகும். புரியும் நினைக்கிறேன். ஒரு மாலிகுல் ஒரு இடத்துக்கு போகணும்னு விரும்புது, எக்ஸ்பேண்ட் ஆக விரும்புது, பட் நீங்க அலோவ் பண்ணல அப்படின்னா ஒருத்தனுக்கு பிடிக்காத விஷயத்த அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் வரும் இல்லையா? அதே தான் இங்க. மாலிகுல் ஓகே நான் சூடா இருக்கேன், எனக்கு ஸ்பேஸ் தேவை, நான் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பேண்ட் ஆகணும்.
பட் எக்ஸ்பான்ஷன் ஆகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா அங்கே ஸ்ட்ரெஸ் வந்துடும். சரி, அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? எஸ், நமக்கு தான் தெரியுமா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் என்னன்னு. ஏன்னா இங்க நடக்கிறது இட்ஸ் a டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான் நடக்குது. சரியா? இன்னும் ஸ்ட்ரெஸ் இருக்கதான் செய்யறோம் இல்லையா, டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ஐ நோ தட் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு ஒய் யங்ஸ் மாடுலஸ். அப்போ ஸ்ட்ரெஸ் வேணும்னா யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின், யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். சரியா? ஸோ அப்போ தெர்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் ஒய் இன்ட்டு ஸ்ட்ரெயின் என்னப்பா, ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா தீட்டா. ஸோ டெல்டா தீட்டாங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அல்லது ஒய் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு நீங்கள் டீன்னு யூஸ் பண்ணீங்கன்னா டெல்டா டி. சரியா? கேபிட்டல் ஒய். யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இன்ட்டு டெம்பரேச்சர் சேஞ்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? வில் கெட் தி ஃபார்முலா ஃபார் தெர்மல் ஸ்ட்ரெஸ். ரைட்டா? ஸோ மாலிகுல்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல இதுவும் ஒரு முக்கியமான டாபிக். அண்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து சாப்டர் படிப்போம், அதுலேயும் இந்த இது வரும். ரைட்டா? ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் என்ன கான்செப்ட் ஆஃப் தெர்மல் ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம்.